வணக்கம் மாணவர்களே. இது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கணிதம். அதுல பாடம் 1ல் பார்க்க வேண்டிய கணக்குகளும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். 5 மார்க் 2 மார்க் தனித்தனியா பாருங்க. முதல் கணக்கு எடுத்துக்காட்டு 1ல் 1 2 மார்க். ஏயும் பியும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கேட்டிருப்பாங்க. அடுத்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமானு கேட்டிருப்பாங்க. சமம் அல்ல அப்படின்னு நீங்க எழுதினா போதும். இல்லையெனில் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இதுல என்ன எழுதுவீங்கன்னா 1,2 2,1 சமம் இல்லை அப்படின்னு எழுதினா போதும். என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பியும் சமம்னு சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் ஏ கிராஸ் பி 6, என் ஆஃப் பி கிராஸ் ஏ 6, என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பியும் 6 தான். ஸோ இதை எடுத்து எழுதி சமம் 6ன்னு நீங்க போட்டீங்கன்னாவே போதும். அடுத்து ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. ஏங்கிறது முதல்ல இருக்க உறுப்புகள் எல்லாம் பொறுக்கி எழுதுறது. பிங்கிறது ரெண்டாவது இருக்க உறுப்புகளை எழுதணும். எழுதும் போது ஒரு உறுப்பை ஒரு தடவை எழுதுவீங்க. எடுத்துக்காட்டு 1ல் 3 பாருங்க. ஏ கொடுத்திருக்காங்க, பி கொடுத்திருக்காங்க. ஏல என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க. ஏவில் என்னெல்லாம் இருக்கும்? 2, 3 இருக்கும். பில என்ன இருக்கும்? 0வும் 1 இருக்கும். சில என்ன இருக்கும்? 0வும் 1ம் 2ம் இருக்கும். இந்த சம்முக்கு நீங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுல 2 சம் இருக்கு. இந்த 2 சம்லயே நீங்க இதை கரெக்டா எழுதினாதான் சம்ம கரெக்டா போட முடியும். அதனால இதை மனப்பாடம் பண்ணி மனசுல வச்சுக்கோங்க. பயிற்சி 1.1ல 2 மார்க் பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏ காண்கன்னு 4 கணக்கு இருக்கு. இதுல 1 கேட்பாங்க. 2 மார்க்ல ஏதேனும் ஒரு கணக்கு கேட்பாங்க. அடுத்து 2வது கணக்குல ஏ சமம் 1, 2, 3, பி சமம் செட் ஆஃப் ஆல் எக்ஸ், எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண். 10ஐ விட சிறிய பகா எண் என்னலான்னு உங்களுக்கு தெரியணும். 2, 3, 5, 7. அப்புறம் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ நீங்க போட்டுருவீங்க. இது தெரிஞ்சா நீங்க போட்டுருவீங்க. 3வது 2 மார்க் பாருங்க. பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏபி கேட்டிருக்காங்க. ஏபி கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பி எழுதிட்டு அப்புறம் ஏ எழுதுங்க. பயிற்சி 1.1ல 5 மார்க்ல என்னெல்லாம் கேட்பாங்க? 4வது வினா கேட்பாங்க, 5வது வினா கேட்பாங்க, 6வது வினா பாருங்க. ஏவில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா 0வும் 1ம் இருக்கும் ஏவில். பில என்ன இருக்கு அப்படின்னா 2, 3, 4. சி அவங்களே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு 5 மார்க்ல எடுத்துக்காட்டு 1.3ல ஏல பில சில என்ன இருக்குன்னு தெரியணும். பயிற்சி 1.1ல 6வது வினாவில் ஏல என்ன இருக்கு, பில என்ன இருக்குன்னு தெரியணும். இதை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தான் 5 மார்க் வாங்க முடியும். 7வது வினாவில் 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம் தான் ஏ. 8ஐ விட குறைவான இயலெண்கள்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். 8ஐ விட குறைவான இயலெண்கள் என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். இதுல எது பகா எண்ணோ அதை இங்க எழுதணும். 2, 3, 5, 7. சில இரட்டை பகா எண் 1 தான், 2 மட்டும்தான். சோ இதெல்லாம் உங்களுக்கு இதுல ரொம்ப நல்லா தெரியணும். நீங்க முதல் பயிற்சி பார்க்கும்போது இதெல்லாம் தான் ரொம்ப கவனமா பார்க்கணும். அடுத்த 2வது பயிற்சிக்கு வாங்க. எடுத்துக்காட்டு 1ல் 4 ஏயும் பியும் கொடுத்துட்டு எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றன கேட்டிருக்காங்க. ஏல இருந்து பிக்கான உறவு அப்படின்னா நீங்க முதல் உறுப்புகளை பார்க்கணும். அதெல்லாம் ஏல இருக்குது அப்படின்னா ஏல இருந்து போகுதுன்னு அர்த்தம். 2வது உறுப்பு பார்க்கும்போது அது பில இருக்குது அப்படின்னா ஏல இருந்து பிக்கான உறவுங்கிறத நாம டிசைட் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டு 1ல் 15 பாருங்க. ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. அந்த படத்தை கணக்கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை, மதிப்பகம் மற்றும் விச்சகம் எழுத சொல்லியிருப்பாங்க. பயிற்சி 1ல் 2 பாருங்க. கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றும் அம்புக்குறிப்படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த கணக்கு எடுத்துக்காட்டு 1.15 இருக்கு இல்லையா? அதுவும் இதுவும் ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. பயிற்சி 1ல் 2ல முதல் வினா ஏயும் பியும் கொடுத்துட்டு ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.4 பார்த்தீங்கன்னா இதை நீங்க பார்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே மாடல். அடுத்த கணக்கு பாருங்க. ஏ சமம் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45 மற்றும் 6 என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல இருக்கிற வர்க்க எண்களை மட்டும் நாம எடுத்துக்குவோம் இல்லையா? அப்படின்னா இதெல்லாம் வர்க்க எண்கள் 1, 4, 9, 16, 25, 36 இதெல்லாம் வர்க்க எண்கள். இதை நீங்க மனசுல வச்சுட்டு இந்த கணக்கை செய்யணும்.
இந்த கணக்குல மதிப்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க. மதிப்பகம்ங்கிறது இங்க இருக்கிறது தான் 0 1 2 3 4 5. வீச்சகம்ங்கிறது ஒவ்வொரு உறுப்போடையும் 3 கூட்டி நீங்க எழுதுறது. அடுத்து எடுத்துக்காட்டு 1ல் 7 f of x கொடுத்துட்டு f இன் உறுப்புகளை பட்டியலிடுக, f ஒரு சார்பாகுமா? f இன் உறுப்புகளை பட்டியலிடுகனா நீங்க என்ன செய்யணும்? f of -2, f of -1, f of 0, f of 3 கண்டுபிடிச்சிட்டு f சமம் வரிசை ஜோடிகளின் கணம் எழுதுவோம் இல்லையா, அதை தான் எழுதணும். அதுதான் f இன் உறுப்புகள். அடுத்து f ஒரு சார்பாகுமா அப்படின்னா f கண்டிப்பா ஒரு சார்பு இல்லையா? இங்க இந்த படம் போடுவோம் இல்லையா, படம் போட்டு இங்க இருந்து இங்க நீங்க ஆரோ மார்க் போடும்போது அது சார்பு. அடுத்து இங்க வாங்க. 5 மார்க் பயிற்சி 1.2ல 5 மார்க்ல இந்த 5வது வினா இது வரைக்கும் கேட்கல, இது கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பயிற்சி 1.9ல இந்த வினாவும் இது வரைக்கும் கேட்கல, 1.9 இதையும் பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.3க்கு வருவோம். பயிற்சி 1.3ல இந்த வினாவை 5 மார்க்ல கேட்கலாம், இதையும் கேட்கலாம். f of x ஸ்கொயர் சமம் f of x the whole square. இது PTA மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. பயிற்சி 1.3ல 2 மார்க் பார்க்கும்போது f கொடுத்திருக்காங்க, n மீதான ஒரு உறவு அப்படின்னு கொடுத்துட்டு மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் இந்த மாதிரி கணக்குகள் 2 மார்க்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2வது வினா xல இருந்து nக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க f of x கண்டுபிடிச்சிட்டு படம் போட்டு பார்த்தீங்கன்னா சார்பானு தெரிஞ்சிடும். எடுத்துக்காட்டு 1.11 இது ரொம்ப முக்கியம். மெல்ல கற்கும் மாணவர்கள் பாஸ் ஆகிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கணக்கு. சோ இந்த கணக்கை நீங்க பார்த்துக்க. இது உங்களுக்கு போட தெரியும், இன்னொரு தினம் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 1ல் 13 AB கொடுத்துட்டு f கொடுத்துட்டு A இருந்து Bக்கான சார்பு ஆகும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டு ஒன்றுக்கொண்டான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. படம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு விடை வந்துடும் இல்லையா? எடுத்துக்காட்டு 1ல் 17 f of x கொடுத்துட்டு a மற்றும் b இன் மதிப்புகளை காண்கன்னு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருவீங்க. இங்க வாங்க. எடுத்துக்காட்டு 1ல் 16 இது வரைக்கும் கேட்கல, இந்த தடவை கேட்டாலும் கேட்கலாம், நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1ல் 18 முக்கியமான கணக்கு இல்லையா? நல்லா படிக்கிற மாணவர்கள் இந்த கணக்குகளை போட்டு பார்த்துக்குங்க. போட்டிருப்பீங்க ஏற்கனவே, பலமுறை எக்ஸாம்ல போட்டிருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. பயிற்சி 1.4க்கு வருவோம். முதல் வினா 2 மார்க். படம் கொடுத்துட்டு இது சார்பான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? இப்ப என்ன செய்வோம், நாம ஒரு செங்குத்து கோடு வரைவோம், அது அந்த படத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வெட்டினா சார்பு இல்லை, ஒரே ஒரு இடத்துல வெட்டினா சார்பு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சார்பு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும், இப்ப இது சார்பு தான் உங்களுக்கு தெரியுது, அப்போ சார்பு அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் எழுதினா கூட ஒரு மதிப்பெண் வாங்கிக்கலாம். 4 5 6 7 எல்லாம் 2 மதிப்பெண் வினாக்கள். 5 மதிப்பெண் வினாக்கள்னா 2வது வினா வரிசை ஜோடிகளின் கணம் அட்டவணை அம்புக்குறி படம். இது இந்த 2வது வினாவும் 3வது வினாவும் 5 மதிப்பெண் வினாக்கள். இதே போல இந்த பயிற்சியில 2 வினாவும் எடுத்துக்காட்டுல ஒரு வினாவும் இருக்கு. அப்போ 3 வினாக்கள் இருக்கு. இந்த 3ஐயும் நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். 9வது வினாவும் 10வது வினாவும் இதே மாதிரி எடுத்துக்காட்டுல ஒரு வினா இருக்கு, 3 வினாக்கள், அதுல 1 கேட்க வாய்ப்பு இருக்கு. 11 12 இது வரைக்கும் கேட்கல, இனிமேல் கேட்க சான்ஸ் இருக்கு. எடுத்துக்காட்டு 1ல் 20 பாருங்க. f of x கொடுத்துட்டு இது சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. உள்ள இருக்கிறத ஒரு சார்புன்னா வெளியே இருக்க ஒரு சார்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சார்புகளா நம்ம குறிச்சிட்டு போறோம். அடுத்து f of g g of x f of g g of f சமம்னு கொடுத்துட்டு k கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க இந்த மாதிரி கணக்குகளை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.21 1.22 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, போட்டு பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1ல் 23 1ல் 24 பயிற்சி 1.5ல 8வது வினா. இந்த வினாக்கள் இந்த பயிற்சியில இருக்க 5 மார்க்ஸ் 5 மதிப்பெண் வினாக்கள். இந்த பயிற்சியில ஒரு 5 மதிப்பெண் வினா கேட்கறாங்க. இந்த மாதிரி வினா, அதாவது f காம்போசிஷன் g காம்போசிஷன் h சமம் f காம்போசிஷன் g காம்போசிஷன் h. இதுல ஒரு வினா கேட்கறாங்க. மொத்தம் எத்தனை வினா இருக்கு அப்படின்னா 1 2 இதுல 3 வினாக்கள், மொத்தம் 5 வினாக்கள் இருக்கு. அதுல இருந்து ஒரு வினா கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 1.5க்கு வருவோம். பயிற்சி 1.5ல உங்களுக்கு f காம்போசிஷன் g g காம்போசிஷன் f எல்லாம் போட தெரிஞ்சா இந்த 2 மதிப்பெண் வினாக்களை நீங்க அட்டன் பண்ணிடுவீங்க. இதுக்கு மேல இந்த பயிற்சியில ஒரு மதிப்பெண் வினாக்களை படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா 2 அல்லது 3 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இந்த பாடத்துல இருந்து கேட்பாங்க. ஓவராலா முதல் பாடத்துல
1 மதிப்பெண் வினாக்கள் 20 இருக்கு. அதை நீங்க நல்லா தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா 2 மதிப்பெண் வாங்கலாம். 2 மார்க்ல 1 அல்லது 2 வினாக்கள் கேட்பாங்க. 5 மார்க்ல 2 அல்லது 3 வினாக்கள் கேட்பாங்க. அதனால இந்த பாடத்தை நீங்க நல்லா தரவா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்கள்ல 2னா 4, 1 மதிப்பெண் வினாவுல 2, 5 மதிப்பெண் வினாக்கள்ல கண்டிப்பா 2 கேட்பாங்க, 3 கூட கேட்கலாம். நம்ம 2 எடுத்துக்குவோமே 10, 16 மதிப்பெண்கள் வாங்கிடலாம். ஜாமெட்ரியில ஒரு 8, கிராஃப்ல ஒரு 8 வாங்குனீங்கன்னா 32 மார்க் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாடம் ஃபுல்லா படிச்சு ஜாமெட்ரி கிராஃப் உங்களுக்கு போட தெரியும்னா. 2வது பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.